என்றைக்கு சஹாபாக்களுடைய மதிப்பும் மரியாதையும் குறைவாக மதிப்பிடப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த சமூகத்திற்கான வீழ்ச்சியும் தொடங்கியது என்பதில் யாருக்கும் மாற்றுகிறதில்லை. என்னுடைய சஹாபாக்கள் உலகத்தின் மேற்பரப்பில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்று சொன்னால் என் உம்மத்திற்கு என்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அது வர ஆரம்பித்து விடும் என்றார்கள். என்றைக்குமே பொய்யுரைக்காத முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் பாராட்டிற்கு உரியவர்கள், போற்றுதலுக்கு உரியவர்கள். அவர்களுடைய கண்ணியம் எல்லா காலங்களிலேயும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். சஹாபாக்களுடைய கண்ணியம் என்றைக்கு குலைக்கப்படுகிறதோ, சஹாபாக்களுடைய பெயருக்கு என்றைக்கு அவமரியாதை செய்யப்படுகிறதோ, சஹாபாக்கள் என்றைக்கு புருவம் உயர்த்தி பார்க்கப்படாத ஒரு தரத்திற்கு தள்ளப்படுகிறார்களோ அன்றைக்கு இந்த உம்மத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்பது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தை. ஒரு நபிமொழியிலே நபி அவர்கள் அவ்வளவு தெளிவாக சொன்னார்கள், அந்நுஜூமு அமனத்துல் லிஸ்ஸமா, வானத்தில் நீங்கள் பார்க்கிற இந்த நட்சத்திரங்கள் அது வானத்திற்கான பாதுகாப்பு. நீங்கள் அந்த நட்சத்திரத்தை என்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த காலமெல்லாம் அந்த வானம் பாதுகாக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நட்சத்திரம் வானத்தில் இருக்கிறது என்று சொன்னால் வானம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று பொருள். فَإِذَا ذَهَبَتِ النُّجُومُ أَتَى السَّمَاءَ مَا تُوعَدُ, அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டால், அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உடைந்து போய்விட்டால், ஒளியிழந்து போய்விட்டது என்று சொன்னால் அத்தஸ்ஸமா மா துஅது, வானத்திற்கு எந்த நாசத்தை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறானோ அது வந்துவிடும். பெருமானார் சொன்னார்கள், வானத்துக்கு அல்லாஹ் எந்த ஆபத்தை முன்னறிவிப்பு செய்திருக்கிறானோ அது வந்துடும். பெருமானார் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், வஅன அமனத்துல் லி அஸ்ஹாபி, நான் என்னை சூழ்ந்திருக்கிற இந்த சஹாபாக்களுக்கான பாதுகாப்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த சஹாபாக்களுக்கு நான் ஒரு பாடி கார்டு மாதிரி, நான் இருக்கிறவரை இந்த சஹாபாக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நான் இருக்கிறவரை இந்த சஹாபாக்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும். நான் இருக்கிறவரை இந்த சஹாபாக்கள் வேதனைகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். ஃபஇதா தஹப்து, நான் இந்த சஹாபாக்களை விட்டும் போய்விட்டால், நான் மௌத்தாகி விட்டால், நான் இந்த உலகத்தின் மேற்பரப்பில் இருந்து மறைந்து விட்டால், அத்தா அஸ்ஹாபியமா யுஅதூன், என் சஹாபாக்களுக்கு எந்த குழப்பம் வரும் என்று அவர்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறார்களோ அது உடனே வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால நான் இருக்கிறது இந்த சஹாபாக்களுக்கான பாதுகாப்பு, நட்சத்திரம் இருப்பது வானத்திற்கான பாதுகாப்பு, நான் இருப்பது என் தோழர்களுக்கான பாதுகாப்பு. பெருமானார் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், வ அஸ்ஹாபி அமனத்துல் லி உம்மத்தி, என்னுடைய இந்த நபித்தோழர்கள் என் சமூகத்திற்கான பாதுகாப்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய இந்த நபித்தோழர்கள் என் உம்மத்திற்கான பாதுகாப்பு. என்னுடைய இந்த தோழர்கள் இருக்கிற வரை, அவர்களின் மரியாதை இந்த உம்மத்தில் இருக்கிற வரை, அவர்கள் பாராட்டப்படுவதும் அவர்கள் மதிக்கப்படுவதும் கண்ணியப்படுத்தப்படுவதும் இந்த உம்மத்தில் இருக்கும் வரை அது இந்த உம்மத்திற்கான பாதுகாப்பு. ஃபஇதா தஹப அஸ்ஹாபி அத்தா உம்மதி மா யுஅதூன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களும் போய்விட்டார்கள் என்று சொன்னால், என்னுடைய சஹாபாக்கள் உலகத்தின் மேற்பரப்பில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்று சொன்னால், என் உம்மத்திற்கு என்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அது வர ஆரம்பித்து விடும் என்றார்கள். என்றைக்குமே பொய்யுரைக்காத முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்ன? அவர் எவரை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள்?
எந்த சமூகத்தை இந்த சஹாபாக்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள்? பெருமானார் துல்லியமாக அடித்து சொன்னார்கள், சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்கான பாதுகாப்பு. அவர்களை பற்றி பேசுகிற காலமெல்லாம் இந்த உம்மத்து வீழ்ந்து விடாது. அவர்களை போற்றுகிற காலமெல்லாம் இந்த உம்மத் உயர்ந்த தரத்தில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும். என்றைக்கு சஹாபாக்களுடைய மதிப்பும் மரியாதையும் குறைவாக மதிப்பிடப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த சமூகத்திற்கான வீழ்ச்சியும் தொடங்கியது என்பதில் யாருக்கும் மாற்றுகிறதில்லை. எத்தனை இடங்கள்ல நாம பார்க்கிறோம். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இதே இந்த தமிழகத்தினுடைய முஸ்லிம்களின் நிலை என்ன? இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? பெருமானார் எந்த காலத்தை பொற்காலம் என்று சொன்னார்களோ அந்த ஹிஜ்ரி 300 வரைக்கும் சஹாபாக்களுடைய மரியாதைக்கும் அவர்களுடைய புகழுக்கும் எந்த பிரச்சனையும் வராத போது பெருமானார் சொன்ன பொற்காலம் பொற்காலமாக இருந்துச்சு. என்றைக்கு சஹாபாக்கள் தூற்றப்படுவதற்கு ஆரம்பித்தார்களோ, அவர்களும் நம்மை போன்று சராசரி மனிதர்கள் தான் என்று எண்ணப்படுவதற்கு ஆரம்பித்தார்களோ, அன்றிலிருந்து இந்த உம்மத்திற்கு பிடித்த பீடை இன்று வரை உம்மத் அதிலிருந்து விடுபட முடியாமல் விழிபிதுங்கி போய் நிற்பதை இந்த உலகத்தில் யாரும் மறுக்க முடியாது. இந்த உம்மத்திற்கான பாதுகாப்பு சஹாபாக்கள். பெருமானாருடைய கோரிக்கை இருக்கிறது சஹாபாக்களை பத்தி. ரசூலுல்லாஹ் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க இந்த உம்மத்துக்கு, அஸ்ஹாபி அஸ்ஹாபி லா தத்தஹிதுஹும் கரதம் மின் பஅதி. ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட கேட்டாங்க, உங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன், எனக்கு பின்னால் என்னுடைய நபித்தோழர்களை விமர்சன பொருளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. எனக்கு பின்னால் என் தோழர்களை விமர்சன பொருட்களாக நீங்கள் எடுக்காதீர்கள். உலகத்தில் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் மட்டும்தான். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவும் அதுதான். நபிமார்களை தவிர்த்து எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும், நபிமார்களை தவிர்த்து எவ்வளவு பெரிய இறைநேசராக இருந்தாலும் பாவம் செய்யாம இருந்திருக்கலாம். அல்லாஹ் பாவம் செய்யாமல் பாதுகாத்திருக்கலாம். ஆனால் அவர் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. செய்யலாம், மனிதர் என்ற அடிப்படையில் செய்ய முடியும், செய்திருக்கலாம். ஆனால் நபிமார்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். பாவத்தையும் நபிமார்களையும் ஒரு சேர நாம் யோசித்து பார்க்க முடியாது. சஹாபாக்களும் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் பாவமற்றவர்கள் அல்ல. ஆனால் சஹாபாக்களுடைய பாவங்கள் எந்த காலத்திலேயும் விமர்சனத்திற்கு உட்பட்டதல்ல என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்கள பத்தி பேசுறதுக்கான தகுதி நமக்கு கிடையாது. சஹாபாக்களை பத்தி விமர்சனம் பண்ற தகுதி இங்க யாருக்கும் இல்லை. சையதுல் அவுலியா அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. நீங்க சிறந்தவங்களா அல்லது பெருமானாருடைய ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் சிறந்தவரா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பதில், சஹாபாக்களோடு என்ன ஒப்பிடாதீங்க, சஹாபாக்களுக்கு நிகராக என்ன வச்சு பார்க்காதீங்க. நான் சஹாபியனுடைய அந்தஸ்தில் கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபியின், அவர் பயணிக்கிற ஒரு கழுதையின் மூக்கில் ஒட்டி இருக்கக்கூடிய அசிங்கத்திற்கு கூட நான் சமமாக மாட்டேன் என்றார் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ். இறைநேச பெருமக்கள் சஹாபாக்களை உயர்ந்த தரத்தில் வைத்து பார்த்தார்கள். அல்லாஹ் அவங்களை கண்ணியமா வச்சிருந்தான். என்றைக்கு சஹாபாக்களுடைய கண்ணியம் உடைக்கப்பட்டதோ, தரம் தாழ்ந்து பார்க்கப்பட்டதோ, அன்றிலிருந்து இந்த உம்மத்து சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை. எனக்கு பின்னால ரசூலுல்லாஹ் தெளிவா தெரியும், தெளிவா சொன்னாங்க, எனக்கு பின்னால தயவு செஞ்சு சஹாபாக்களை பத்தி நீங்க பேசாதீங்க. அல்லாஹ் அல்லாஹ் அஸ்ஹாபி, அல்லாஹ்வின் பெயரை உங்களிடத்தில் முன்னிறுத்தி நான் கேட்கிறேன், என் தோழர்களை விமர்சனம் செய்யாதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்கள், இன்னைக்கு நாம வாழ்ற காலகட்டம் இது மாதிரியான மஜ்லிஸுகள், பத்ரீன்களை
அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி பேசுகிற, அவர்களை புகழ்ந்து கவி படிக்கக்கூடிய இது போன்ற மஜ்லிஸ்கள் இந்த காலத்தில் ஏன் அவசியம் என்பதற்கான காரணத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு சஹாபாக்களுடைய மதிப்பும் மரியாதையும் கேவலம் சராசரி மனிதர்களை விட கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. யாரும் இன்னைக்கு, ஒரு காலம் இருந்துச்சு சஹாபாக்களுடைய பெயரை உச்சரித்தால் கூட அவ்வளவு கண்ணியமாக உச்சரிப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹு என்கிற வார்த்தை இல்லாமல் தனித்து ஒரு சஹாபியனுடைய வார்த்தையை, பெயரை உச்சரிப்பதற்கு பயந்த சமூகம் இந்த சமூகம். இன்னைக்கு எப்படி தெரியுமா? உஸ்மான் என்ன பெரிய உஸ்மானும் பில்கேட்ஸும் ஒண்ணுன்னு பேசுற காலத்துல நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நவுது பில்லாஹ். உமர் மிகப்பெரிய ஒரு கொள்கை குழப்பவாதி. நான் மிகைப்படுத்தி சொல்லல, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கும் சமூக வலைதளங்களில் இந்த காணொளிகள் இருக்கிறது. சஹாபாக்களை பத்தி அவங்க என்ன வார்த்தைகள் இன்றைக்கு நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் தான் அவங்கன்னு பேசக்கூடியவர்கள். சஹாபாக்களை குறித்து என்னென்ன தடித்த வார்த்தைகளை, தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கும் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய வார்த்தை! உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய கொள்கை குழப்பவாதி. நஊது பில்லாஹி மின் ஸாலிக். ஏன்பா அப்படி சொல்றீங்க? இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃபாத் ஆகிவிட்டவுடன் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு யாராவது சொன்னா அவன் தலையை நான் சீவிடுவேன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமூகத்திடத்திலே பேசி ஒரு பெரிய கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்தினாரு. எப்படி யோசிக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வச்சிருந்த மஹப்பத்தின் வெளிப்பாடு அது. உறங்குகிற போதும் நாயகத்தோடு உறங்கியவர்கள், எழுகிற போது நாயகத்தோடு எழுந்தவர்கள், பேசினாலும் பெருமானாரை பற்றி பேசியவர்கள். கல்யாணத்தில் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, ஏன் ரபியா ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு கேட்டாங்க. நமக்கு யார் ரசூலுல்லாஹ் பொண்ணு கொடுப்பா? நான் சொல்றேன், நான் ரெக்கமெண்ட் பண்றேன், இந்த வீட்டில் போய் நான் சொன்னேன்னு சொல்லு, பொண்ணு கொடுப்பாங்க. ரபியா போனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மகளாரை எனக்கு கட்டித்தர சொல்லி உத்தரவிட்டாங்கன்னு ஒன்ன பெருமானார் சொன்னார்களா? உடனடியாக அங்கேயே நிக்காஹினுடைய மஜ்லிஸும் நடைபெறுகிறது. கல்யாணம் முடிச்சு முதல் இரவு ரபியா தன் மனைவியோடு இருக்க வேண்டும். அடுத்த நாள் காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தா வாசல்ல படுத்திருக்கிறார். ரபியா, உனக்கு கல்யாண நாளாச்சு, நீ வீட்டில் இருக்க வேண்டிய ஆளாச்சு. இல்லை யார ரசூலுல்லாஹ், நீங்க இல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொன்னார். யார ரசூலுல்லாஹ், நீங்க இல்லாம என்னால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல, அதனால கிளம்பி இங்க வந்துட்டேன்னு சொன்னார் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் அப்பதான் கேட்டாங்க, ரபியா உனக்கு என்ன வேணும் கேள், உனக்கு என்ன வேணும் கேளு, தர்றேன்னா. இல்லை யார ரசூலுல்லாஹ், நாளைக்கு சொர்க்கத்திலையும் இது மாதிரி உங்க கிட்ட உட்கார்ந்தா போதும், உங்க கூட இருந்தா போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் சொன்னார்கள், அப்படியானால் அதிகமாக நஃபிலான வணக்கங்களை கொண்டு, தொழுகையை கொண்டு, அதிகமான சஜிதாவை கொண்டு இந்த காரியத்தில் நீ எனக்கு உதவியா இருக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை அப்பொழுதுதான் சொன்னார்கள். பெருமானாருடைய சிந்தனையிலேயே வாழ்ந்து மறைந்த சமூகம். திடீர்னு ரசூலுல்லாஹ் நம்ம கூட இல்ல, அசைவு இல்லாம படுத்திருக்கிறாங்கன்னு ஒன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஜீரணிக்க முடியல. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு துர்சீனாவிற்கு சென்றிருப்பதை போல் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சென்றிருக்கிறார்கள். அதனால அசைவு இல்லாம இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு யாரும் சொல்லாதீங்க, சொன்னா வெட்டிடுவேன்னு சொன்னாங்க. மஹப்பத்தின் வெளிப்பாடு. இன்னைக்கு அதை எப்படி எடுக்கிறாங்க? இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்தினார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு முயற்சி செஞ்சு கட்டமைச்ச சமுதாயத்தை ஒரு நிமிஷத்துல உமர் ரலியல்லாஹு ஒரு பெரிய கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்தி நாசமாக்கிட்டாரு. இது நான் சொல்றதல்ல, அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, பெருமானாரையே 13 ஆண்டுகள் சிறுக்கில் இருந்தார்கள்.
ஒரு யூதன் தான் பெருமானாருக்கு நீங்கள் சிறுக்கிருக்கிறீர்கள் என்பதையே திருத்தி கொடுத்தான் என்று பேசுகிற நாவிலிருந்து இதுவான நச்சுக்கருத்துக்கள், இது போன்ற மோசமான வார்த்தைகள் வெளிவருவது என்பது ஆச்சரியமானதா அல்ல என்றாலும் கூட, இது போன்ற தருணங்களில் இந்த மஜ்லிஸ் ஏன் தேவைப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்ன, சஹாபாக்களுடைய மரியாதை என்ன, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்பேற்பட்ட அந்தஸ்தை பெற்றவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களை வைத்து இந்த சமூகம் பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளை கொண்டும் இந்த சமூகம் பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக மஹதரத்துல் பத்ரியா என்கிற அஸ்ஹாபுல் பத்ர்கள், அவர்களுடைய சிறப்பை பற்றி பல மணி நேரம் பேச முடியும். ஒரு சஹாபி, பத்ரினுடைய போர்க்களத்திலே கலந்து கொண்ட சஹாபி, பல வருடங்கள் வாழ்ந்து விட்டு வஃபாத்தினுடைய சமயத்தில் தன் குடும்பத்தார்களை அழைத்து சொல்லுகிறார், நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா என்னை குளிப்பாட்டி கஃனை பொத்துவதற்கு பதிலாக, கஃனை கொண்டு என்னை மூடுவதற்கு பதிலாக என்னுடைய இந்த ஆடையை போட்டு தான் என்னை கபருக்குள்ள இறக்கணும்னு சொல்றாரு. குடும்பத்தினர்கள் கேட்டார்கள், ஏன் இந்த ஆடையை போட்டு உங்களை அடக்கம் செய்ய வேண்டும்? அவர் சொன்னாரு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா நான் பத்ருகளத்தில் என்ன செஞ்சேன், போர்க்களத்திலே கலந்து கொண்டேன், அதனால இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரப்பிடத்தில் ஒரு பெரிய மரியாதை இருக்கு, இதை போட்டு நீங்க என்ன அடக்குனீங்கன்னு சொன்னா கபருடைய வேதனையை விட்டும் நான் பாதுகாக்கப்படுவேன் என்ற அந்த சஹாபி சொன்ன வார்த்தை இன்றைக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு போர்க்களத்தில் கலந்து கொண்ட, போர்க்களத்தில் அணியப்பட்ட ஒரு ஆடைக்கு இவ்வளவு மரியாதை ரப்பிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அதில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு ரப்பிடத்தில் எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களை, அதை பாதுகாக்க வேண்டிய கடமை. எல்லா காலங்களிலேயும் சஹாபாக்களுடைய பெயரை ரலியல்லாஹு அன்ஹு என்பதை சொல்லாமல் உச்சரிப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமரியாதை. பெருமானாருடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லுவதை போல் ஒரு சஹாபியினுடைய பெயரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு பூரணமான ஈமான்தாரியுடைய நல்ல பண்பு என்கிறார்கள் சாலிஹீன்கள். சாதாரணமாக நம்மளை மாதிரி வாழ்ந்துட்டு போயிடல. நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹும். சஹாபாக்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டையும் அல்லாஹ் இங்கே கொடுத்துட்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வரல்லு அன்ஹு. என் பொறுத்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அவங்களும் என்ன பொருந்திக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசுறதுக்குள்ள தகுதி இந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் கிடையாது. எல்லா சர்டிஃபிகேட்டும். பத்ர் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொன்ன வார்த்தை, கது கஃபர்து லக்கும், கது கஃபர்து லக்கும், உங்களை நான் மன்னிச்சிட்டேன், நீங்க என்னன்னாலும் எப்படினாலும் வாழ்ந்துகிட்டு போங்கன்னு சொன்ன ஒரு கூட்டம் அந்த அஸ்ஹாபுல் பத்ரி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரியான மஜ்லிஸுகளின் வாயிலாகத்தான் சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்ன, அவங்களுடைய மதிப்பு என்ன, எப்படியெல்லாம் சஹாபாக்கள் இன்றைக்கு அவமதிக்கப்படுகிறார்கள், நாம் அவங்களை எவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கணுங்கிற செய்திகள் எல்லாம் இது போன்ற மஜ்லிஸுகளின் வாயிலாகத்தான் இந்த சமூகத்திற்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சிறப்பான இந்த மஜ்லிஸ் என்பது சிறப்பாக 13 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடமும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்விடத்திலே இதற்கு உயர்ந்த கூலி உண்டு. நல்லவர்களை பற்றி, நாயகத்தினுடைய தோழர்களை பற்றி பேசுறதும் ஒரு இபாதத் தான். ஏன்னா சஹாபாக்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்ததுனால தான் புகாரி நமக்கு கிடைச்சது, முஸ்லீம் கிடைச்சது. எல்லா சஹாபாக்களையும் பற்றி பேசிக் கொண்டிருந்ததுனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஹதீஸுகளை ரிவாயத்து செஞ்ச ஒவ்வொரு சஹாபியனுடைய தனி வரலாறும் புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கு. காரணம், அவங்க சஹாபாக்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுபோல இந்த சஹாபாக்களை பற்றி, நாயகத்தினுடைய தோழர்களை பற்றி ஒவ்வொரு கணமும் பேச வேண்டிய, அவர்களை மதிக்க வேண்டிய கடமை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த நம் மீது அது மிகப்பெரிய ஒரு கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மஜ்லிஸ் உண்மையிலே நமக்கு அதற்கு ஒரு பெரிய வழிவகையை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான முறையில் கியாமத்து நாள் வரை சஹாபாக்களுடைய இந்த அந்தஸ்தையும் அவர்களுடைய உயர்வையும் தூக்கி பிடிக்கக்கூடிய இது போன்ற மஜ்லிஸுகளை நடத்துவதற்குண்டான எல்லா தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இதற்காக உடலாலும் பொருளாலும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. குறிப்பாக
டிஎம்ஜே, எஸ்எஸ்எஃப் போன்ற இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய, இதில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆஃபியத்தையும் வாழும் காலமெல்லாம் நல்ல அமல்கள் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் தந்துருள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்தி துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.